ஸ்ரீராம ஜெயம். இன்னைக்கு நவராத்திரி 5ஆம் நாள். லக்ஷ்மி அம்சத்தில் இன்னைக்கு வைஷ்ணவி தேவியா வழிபடணும். இன்றைய நிறம் வெண்மை. துர்கா பூஜையில் இன்னைக்கு ஸ்கந்த மாதாவா வழிபடுவாங்க. கார்த்திகேயன் முருகப்பெருமானுடைய அம்மா சிம்ஹ வாகனத்தில் அமர்ந்திருப்பாங்க. அன்னை மடியில் முருகப்பெருமான் இருப்பார். அம்பாளுக்கு 4 கைகள், 2 கைகளில் தாமரை ஏந்தி இருப்பாள். அபயஹஸ்தம் மற்றும் முருகப்பெருமானை மடியில் அமர்த்தி இருப்பாள். சூரசம்ஹாரத்துக்கு வேல் கொடுக்கறதுக்காக இந்த அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 நாட்களும் லக்ஷ்மியோட அம்சம்னு பார்த்தோம். லக்ஷ்மிய கனகதார ஸ்தோத்திரத்து வரிகள்லையே வழிபடுவோம். நமோஸ்து நாளீக நிபானனாயை, நமோஸ்து துக்தோததி ஜன்ம பூமியை, நமோஸ்து சோமாமிருத சோதராயை, நமோஸ்து நாராயண வல்லபாயை. மலர்ந்த தாமரை போன்ற முகத்தை உடையவளை வணங்குகிறேன். பார்க்கடலிலிருந்து தோன்றிய லக்ஷ்மியை வணங்குகிறேன். சந்திரன் மற்றும் அமிர்தம் இவர்களோட பார்க்கடல்ல தோன்றிய லக்ஷ்மியை வணங்குகிறேன். நாராயணனின் தேவியான இந்த லக்ஷ்மியை வணங்குகிறேன் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்றாரு. இப்போ நம்ம இன்றைய தேவி மகாத்மியம் பாராயண கிரமத்தை சிந்திப்போம். 5ஆம் நாளான இன்று தேவி மகாத்மியத்தில் 9, 10 2 அத்தியாயங்களை பாராயணம் செய்யணும். உத்தர சரித்திரத்தில் இந்த 9வது அத்தியாயம் நிசும்பவதம், 10வது அத்தியாயம் சும்பவதம். 4ஆம் நாளன்று ரக்தபீஜ வதத்தை பார்த்தோம். ரக்தபீஜனும் அழிந்ததை கேட்ட பிறகு சும்பன் நிசும்பன் 2 பேரும் யுத்தத்துக்கு வராங்க. 9வது அத்தியாயத்தில் நிசும்ப வதத்தை பற்றி பார்க்கலாம். முதல்ல நிசும்பன் வாளால தேவியோட சிங்கத்தை தாக்கறான். அப்ப தேவி தன்னுடைய பானத்தால நிசும்பனுடைய வாளையும் கேடயத்தையும் வீழ்த்துறாங்க. நிசும்பன் ஈட்டியால போர் புரியறப்ப சக்கரத்தால தேவி ஈட்டிய துண்டாக்குறாங்க. நிசும்பனோட சூலத்தை தேவி முஷ்டியால பொடி ஆக்குறாங்க. அவனோட கதைய திரிசூலத்தால உடைக்கிறாங்க. நிசும்பனோட பரசாயுதத்தை பான கூட்டங்களால பூமியில வீழ்த்துறாங்க. தேவியுடைய ஆக்ரோஷத்தால நிசும்பன் மயக்கமுற்று தரையில விழறான். அப்ப சும்பன் அதிபராக்கிரமத்தோட தேவியை எதிர்த்து யுத்த களத்துக்கு வரான். தேரின் உயரத்துக்கு 8 கைகளை ஆயுதங்கள்ல ஏந்தி ஆகாயத்தையே மறைக்கிற அளவு வியாபித்து சும்பன் போருக்கு வரான். அப்ப தேவி சங்கநாதம் செய்யறாங்க. சகிக்க முடியாத அளவு வில்லுல நான் ஒளிய கிளப்புறாங்க. சிங்கமும் உரத்து கர்ஜனை செய்யறது. காளி ஆகாயத்தையும் பூமியையும் கைகளால அரைந்து போரிட தயாராகிறாள். சிவதூதி அமங்கலமான அட்டகாசம் செய்கிறாள். இந்த மாதிரி சத்தத்துல அசுரர்கள் நடுங்குகிறார்கள். சும்பன் கடுமையான கோபம் கொண்டு போருக்கு வரான். தேவியும் சும்பனும் சரமாரி பானங்களால யுத்தம் செய்கிறார்கள். அப்ப மிகவும் கோபம் கொண்ட தேவி சூலத்தால சும்பனை அடித்ததுல சும்பன் மூர்ச்சித்து பூமியில் விழறான். அப்ப நிசும்பன் மூர்ச்சை தெளிந்து பராசக்தியோட யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறான். நிசும்பன் கதையால் தேவியை தாக்க வந்தபோது பராசக்தி சூலத்தால் நிசும்பனின் ஹிருதயத்தை பிளந்தாள். இந்த யுத்தத்தில் கௌமாரி, மாகேஸ்வரி, வைஷ்ணவி, பிராமணி, வாராகி எல்லாருமே அசுரர்களை வீழ்த்தி கொண்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிசும்பனுடைய வதம் நடந்ததை குறிப்பிடுவது தான் 9வது அத்தியாயம். அடுத்ததா 10வது அத்தியாயம் சும்பன் வதம். சும்பன் மூர்ச்சி தெளிந்து நிசும்பன் அழிந்ததை கேட்டு வீறு கொண்டு எழுந்து தேவியோட போர் புரிய வரான். அப்ப அவன் தேவியை பார்த்து சொல்றான்,
உன் பலத்தினால கொழுப்பு கொண்டு மதிக்கட்ட துர்க்கையே, உன்னோட கர்வத்தை என்னிடம் காட்டாதே. நீ நிறைய சக்திகள் சேர்ந்து பிறரோட பலத்தை கொண்டே, அதாவது வைஷ்ணவி, வாராகி, பிராமி இவங்களெல்லாம் குறிப்பிடுறான். இவர்களுடைய பலத்தை கொண்டுதான் நீ போர் புரிந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு உண்மையாகவே பலம் இருந்தா நீ ஒருத்தியாக என்னுடன் யுத்தம் செய் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டவுடனே பராசக்தி சொல்றாங்க, ஏகைவாகம் ஜகத் யத்ர த்விதீயாகா மமாபரா பஷ்யைதா திருஷ்டமையேவ விஷந்தியோ மத்தியபூத்தையா. என்னை தவிர இரண்டாவதா வேற எந்த சக்தி இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி தேவியோட பிராமணி, வைஷ்ணவி, வாராகி, கௌமாரி எல்லாரும் ஐக்கியம் ஆயிடுறாங்க. தேவி பராசக்தி சும்பனிடம், நான் ஒருத்தியா வந்திருக்கேன், நீ ஸ்திரம் கொண்டு யுத்தம் செய் அப்படின்னு சொல்லி அவர்கள் இருவருடைய யுத்தம் மிக வீரியமாக நடக்கிறது. 2 பேரும் திவ்யாஸ்திரங்கள் வீசி இந்த யுத்த களத்தை விவரிக்கிறது தான் 10வது அத்தியாயம். பராசக்தி ஹூங்காரம் செய்து விளையாட்டாக சும்பனுடன் யுத்தம் செய்கிறாள். அப்ப வெகு கோபம் கொண்ட சும்பன் தேவியை தூக்கி ஆகாயத்துக்கு கிளம்பி செல்கிறான். அப்போது தேவர்கள், ரிஷிகள் அதிசயிக்கும்படி ஆகாயத்துல 2 பேருக்கும் யுத்தம் நடக்கிறது. பராசக்தி சும்பனை தூக்கி சுழற்றி பூமியில் எரிகிறாள். அவன் மார்பில் சூலத்தால் குத்தி பிளந்து சும்பனை வீழ்த்துறாங்க. இந்த மாதிரி 10வது அத்தியாயத்துல சும்பனுடைய வதம் விவரிக்கப்படுகிறது. சும்பன் வீழ்ந்தவுடன் அந்த ஆகாயமே நிர்மலமானதான். தேவர்கள் ஆனந்தமடைந்தனர், கந்தர்வர்கள் இனிமையாக பாடினர், அப்சரசுகள் நர்த்தனம் செய்தனர், தேவகணங்கள் பராசக்திக்கு ஜெய ஜெய என கோஷமிட்டனர். இப்ப நம்ம ஸ்ரீ மகாமேருல 5வது ஆவரணத்தை பத்தி சிந்திக்கலாம். இந்த ஆவரணத்துக்கு பேரு பகிர் தசாரம். 10 முக்கோணங்களை கொண்டது. இந்த ஆவரணத்தோட சக்கரம் சர்வார்த்த சாதக சக்கரம். சக்கர ஈஸ்வரி திரிபுர ஸ்ரீ, சக்கர யோகினி குலோத்தீர்ண யோகினி. இந்த சக்கரத்தில் இருக்கிற 10 சக்திகள் சர்வ சித்தி பிரதா, சர்வ சம்பத் பிரதா, சர்வ பிரியங்கரி, சர்வ காமப்பிரதா. இந்த மாதிரி 10 சக்திகள் இந்த ஆவரணத்தை அலங்கரிக்கிறாங்க. இந்த 5வது ஆவரணத்திற்கு முத்துசாமி தீட்சிதர் பைரவி ராகத்தில் கமலாம்பா பரம் நாகீரே அப்படின்னு சொல்லி கீர்த்தனை செய்திருக்காரு. அதில் அவர் குறிப்பிடுறாரு, ஆதி மத்தியாந்த ரஹித, அதாவது ஆதி மத்தியமா அந்தம் எல்லாமுமா இருக்கிற இந்த பராசக்தியான கமலாம்பாளை விட மேன்மையான விஷயம் எதுவுமே இல்லை மனமே அப்படிங்கிறாரு. அந்த பைரவி ராக கீர்த்தனைய நம்ம கேட்கலாம். இப்ப ஸ்ரீ கமலா பாயா ஆபரோ நகிரே ரேஞ்சித ஸ்ரீ கமலா பாயா ஆபரோ நகிரே ரேஞ்சித ஸ்ரீ த்யாதே ஸ்ரீவாந்த தத்வ ஸ்வரூப